ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷ தீபாவளிக்கு சுலபமான முறையில் நல்ல சாஃப்டான சுவையான வெல்லம் அதிரசம் எப்படி பண்ணலான்ற வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்லேருந்து டைமிங்லேருந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் முதல் தடவை வெல்லம் அதிரசம் ட்ரை பண்ணால் கூட இந்த வீடியோவில் சொல்லியிருக்கா மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டான அதிரசம் கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் 100 அதிரசம் பண்ணுறதுக்கு அளவுகள் எடுத்திருக்கேன். ஆனால் இப்போது 15 அதிரசம் பண்ணுறதுக்கும் அளவுகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 100 அதிரசம் பண்ணுறதுக்கு இப்போ நான் 2 கிலோ மாவு பச்சரிசியை தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். மாவு பச்சரிசி பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் கிலோ 38 ரூபாய் அந்த ரேஞ்சில் விற்குது. மாவு பச்சரிசியில் நம்ம அதிரசம் பண்ணும்போது அதிரசம் நல்லா பிரியாமல் நல்ல கரெக்டான பதத்தில் கிடைக்கும். அரிசியை தண்ணீர் ஊற்றி 2 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணீர் ஊற்றி இதை சரியாக 1 மணி நேரம் ஊற விட்டுடணும். 1 மணி நேரம் கழித்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சுத்தமான துணியில் போட்டு நிழல்லையே இதை காய வச்சுக்கலாம். நான் ஃபேன் கீழே தான் காய வச்சுருக்கேன். இது ரொம்ப காயணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லேசாக ஈரப்பதம் இருக்கும்போது இதை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஈரப்பதம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் லேசாக ஈரப்பதம் இருக்கும்போதே மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டு மாவை நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கணும். 100 அதிரசம் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம 1.5 கிலோ பாகு வெல்லம் எடுத்துக்கலாம். பாகு வெல்லத்தை இது மாதிரி கத்தியாலையும் சீவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா துருவலில் போட்டு நல்லா துருவி எடுத்துட்டோன்னா அளக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதிரசம் எப்போவுமே பாகு வெல்லத்தில் பண்ணினோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொன்னிறமாக இருக்கிற பாகு வெல்லம் வாங்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அதிரசமும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப டார்க் ப்ரௌன் அது மாதிரிலாம் கலர் வந்துடும். வெல்லம் துருவி வச்சாச்சு. அரிசி மாவையும் இப்போ சலிச்சு எடுத்தாச்சு. அரிசி மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும். கையில் லேசாக பிடிச்சோன்னே இது மாதிரி பிடிக்க வரணும். உதிர்த்து விட்டால் உதிரணும். இந்த மாதிரி லேசாக ஈரப்பதம் இருக்கும்போதே தான் நம்ம அதிரசம் பண்ணினா கரெக்டாக வரும். எல்லா பொருட்களும் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு எப்போவுமே அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் நம்ம பாகு காய்ச்சும் போது ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். அதே சமயத்தில் அடியெலாம் பிடிக்காது. 100 அதிரசம் பண்ணுறதுக்கு நான் 2 பகுதியாக தான் இப்போ பாகு காய்ச்ச போகிறேன். ஏன்னா நான் தனி ஆளாக தான் பண்ண போகிறேன். அதனால் பாதி பாதியாக பண்ணினா தான் எனக்கு சுலபமாக இருக்கும். இப்போ முதல்ல ஒரு பாதி பண்ணுறதுக்கு 3 கிளாஸ் துருவி வச்சுருக்க வெல்லம், 3 கிளாஸ் தண்ணீர். நம்ம எந்த கிளாஸால் வெல்லம் அளக்குறோமோ அதே கிளாஸால் தண்ணீர் மாவு எல்லாத்தையும் அளந்தால் தான் கரெக்டாக இருக்கும். 3 கிளாஸ் வெல்லம், 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு இப்போ இது நல்லா கரையட்டும். வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். அதிரசம் பண்ணுறதுக்கு அளவுகள் பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் அரிசி மாவுக்கு 1 கிளாஸ் பொடித்த வெல்லம், 1 கிளாஸ் தண்ணீர். இந்த அளவில் நம்ம வெல்லம் பாகு காய்ச்சி அதிரசம் பண்ணினோன்னா சரியாக நமக்கு ஒரு 15 அதிரசம் கிடைக்கும். நமக்கு எத்தனை அதிரசம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொருட்களை அளந்து எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 100 அதிரசம் பண்ணுறதுனால 6 கிளாஸ் பொடித்த வெல்லம், 6 கிளாஸ் தண்ணீர், 12 கிளாஸ் அரிசி மாவு எடுத்திருக்கேன். வெல்லம் வடிகட்டும் போது மட்டும் இந்த மாதிரி வடிகட்டி, அப்படி இல்லைன்னா பால் வடிகட்டுறதுல நம்ம வடிகட்டினா தான் கரெக்டாக இருக்கும். ஸ்டெய்னர்லலாம் வடிகட்டினோன்னா மண் அப்படியே பார்த்திங்கன்னா மறுபடியும் அதுலேயே விழுந்துடும். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டு இப்போ இதை ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இந்த பாகு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா தோராயமாக 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். இப்போ நான் ஒரு 50 அதிரசத்துக்கு தேவையான பாகு தான் இப்போ காய்ச்ச போகிறேன். இந்த பாகை ரெடி பண்ணி காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 2வது ஈடு தான் இன்னொரு 50 அதிரசத்துக்கு பண்ண போகிறேன். இப்போ ஒரு 25 நிமிஷம் அது மாதிரி ஆயிடுச்சு.
கொஞ்சமாக தண்ணீரில் இது மாதிரி பாகு விட்டு பார்த்தோன்னா இது மாதிரி கரையாமல் இருக்கணும். தேன் மாதிரி விழுந்ததுன்னா கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப கல் மாதிரியும் விழக்கூடாது, ரொம்ப தண்ணியில் கரையவும் கூடாது. இந்த மாதிரி தேன் மாதிரி விழுந்த பிறகு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 6 கிளாஸ் அரிசி மாவை அளந்து இதில் சேர்த்து விட்டுடணும். சரியாக 6 கிளாஸ் சேர்த்த பிறகு மாவு பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் வந்துடும். நம்ம கலக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஈஸியாக இது மாதிரி கலந்துடும். இப்போ இதோட பதம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கரண்டியில் எடுத்து விட்டு பார்த்தோன்னா மடிப்பு மடிப்பாக விழணும். தண்ணியாக ஓடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் தளன்னு இருந்தாலே போதும். இது ஆறின பிறகு நல்ல கெட்டியாக மாறிடும். பாகை எடுக்கும்போது எப்போவுமே நம்ம 1 கிளாஸ் வெல்லம்னா 1 கிளாஸ் தண்ணீர் தான் எடுக்கணும். அதிகமான வெல்லமாவோ இல்லைனா கம்மியான தண்ணியோ இந்த காம்பினேஷன்லாம் சேர்த்தோன்னா நமக்கு சரியாக வராது. 1 கிளாஸ் வெல்லம், 1 கிளாஸ் தண்ணீர், 2 கிளாஸ் அரிசி மாவு, இந்த அளவில் பண்ணினோன்னா நல்லா பர்ஃபெக்டாக கிடச்சிடும். அதே மாதிரி வெல்லம் தூள் பண்ணும்போது நல்லா தூள் பண்ணிடணும். நம்ம ஒன்றும் பாதியமாக தூள் பண்ணினோன்னா அப்புறமா வெல்லம் அதிகமாக மாறிடும். ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும். ஊறின பிறகு நல்லா கொஞ்சம் கெட்டியாக மாறிடும். அதுக்கப்புறமா நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். அதிரசம் சுடுறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல அடிக்கனமான கடாயை எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல திக்காக இருக்கிற ஸ்டீல் கடாய், அப்படி இல்லைன்னா இண்டாலியமில் பண்ணினோன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். இல்லைன்னா இரும்பு கடாய் கூட எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதிரசம் சுட வேண்டியது தான். ஒரு அலுமினியம் ஃபாயில், அப்படி இல்லைன்னா வாழை இலை, இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சை அளவு மாவை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். ஓரங்கள் பார்த்திங்கன்னா விரிசல் விழக்கூடாது. இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தான மாவாக இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அதிரசமும் நமக்கு நல்ல பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதிரசம் எப்போவுமே நம்ம இந்த சின்ன பர்னரில் பண்ணினா தான் கரெக்டாக இருக்கும். பெரிய அடுப்பில் வச்சு பண்ணினோன்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும், உள்ளே வேகாமலே இருக்கும். சின்ன அடுப்பில் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மிதமான தீயில் வச்சு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு இதை சுட்டு எடுத்துக்கணும். மாவு இது சரியான பதத்தில் இருக்கிறதுனால போட்ட உடனே பார்த்திங்கன்னா இது மாதிரி எழும்பி வந்துடும். அதே சமயத்தில் நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். அப்போ தான் நமக்கு அதிரசம் ஆறின பிறகு நல்லா சாஃப்டாக லேயராக கிடைக்கும். திருப்பி போடும்போது மட்டும் கொஞ்சம் ஜென்டிலாக திருப்பி போடணும், இல்லைன்னா உடஞ்சிடும். ஏன்னா இது நல்லா சாஃப்டாக இருக்குது. அதனால் அதிரசம் பொரிச்ச பிறகு இது மாதிரி லேசாக கொஞ்சம் ஒரு தட்டு வச்சு அழுத்தி விட்டுடணும். லேசாக அழுத்தினா போதும், ரொம்ப அழுத்தக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு இருந்தால் தான் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். 100 அதிரசங்கள் சுட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அதிரசங்களை பார்த்திங்கன்னா நான் கடலை எண்ணெயில் தான் சுட்டு எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கு கூடலாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பூஜையில் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நோம்பு சட்டின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து நல்லெண்ணெயில் ஒரு 11 அதிரசம் அன்றைக்கி வந்து விரதம் இருந்து தான் பண்ணணும். அது வந்து தீபாவளி அன்றைக்கி தான் பண்ணுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய தடவை அதிரசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறைய தவறுகள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த அளவுகள்லாம் கரெக்டான அளவுகள்னு சொல்லிட்டு அரைவ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உடனுக்குடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்மளோட மற்ற ரெசிபீஸும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.